ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா கடன் தான். கடன் இருக்கிறவங்க எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் சொந்த வீடு இல்லைனாலும் சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த 2 விஷயங்களால் நம்ம மனசு ரொம்ப பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு உடம்பு அளவில் நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். மனசும் சரியாக இருக்காது. இதை கண்டிப்பாக சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு செவ்வாய் ஹோரையில் வெத்தலை தீபம் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. மனசில் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னா நமக்கு நோய்கள் வராது. வாழ்க்கையும் சந்தோஷமாக போகும். அதுக்கு சரி பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றிக்கிட்டு வரேன். எனக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. மனசளவில் நிறைய பாதிப்பு இருக்குது. அதனால் எனக்கு மனசு உடம்பும் சோர்வாக தான் இருந்துச்சு. தொடர்ந்து இப்போ நான் ஏற்றிக்கிட்டு தான் வரேன். நீங்களும் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிக்கிட்டு வாங்க. கடன் பிரச்சனையும் தீர்ந்ததும் உங்களுக்கு சொந்த வீடு அமைகிற யோகமும் கிடைக்கும். நான் வெற்றிலை தீபம் ஏற்றின 4வது வாரமே எனக்கு கடன்லாம் அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான வழியும் கிடச்சிது. அதுக்கப்புறம் நல்லா நம்பிக்கை அது தொடர்ந்து ஏற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏற்றிக்கிட்டு வரேன். இப்போ என்னோடய கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. மனசுக்கு நிம்மதி கிடச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கும் இதை நான் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுறதுனால இருக்கிற பலன்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். செவ்வாயோட கிரகன்றது முருகருக்கு உள்ளது. அதனால தான் வாரம் வாரம் வர செவ்வாய்க்கிழமையில் இதை வெற்றிலை தீபத்தை ஏற்றுறது நல்லது. நட்சத்திர வழிபாடுன்னு பார்த்தா கிருத்திகை வருது இல்லைங்களா, மாதம் மாதம். அது அப்படி இல்லைன்னா சஷ்டி திதிக்கு நம்ம விசேஷமான தினங்களில் முருகரை நம்ம கும்பிட்டுக்கிட்டு வரலாம். கடுமையான விரதம் இருந்து தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. அது என்னால் முடியல. என்னால் முடிகிற வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். 48 நாள் சாப்பிடாமல் இருந்து தான் இதை நான் ஆரம்பித்தேன். முருகரை கும்பிட ஆரம்பித்தாலே நம்மளுக்கு தானாகவே அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்ற எண்ணம் நம்மளை விட்டு போயிடுது. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் விளக்கு ஏற்றுங்க. அது வேறு முக்கியமான ஒரு வழிபாடு. நம்மளோட கடன் அடையிறதுக்கும் சொந்த வீடு அமையிறதுக்கும். மற்றபடி வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கிருத்திகை வழிபாடும் சஷ்டி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறதும். இது கூடவே சேர்த்து அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கும். முருகர் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக பலன் கிடைக்கும். இந்த வெத்தலை தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு முருகர் ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா சிலை, 2த்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து, ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை பன்னீர் தொட்டு தொடச்சி விட்டுருங்க. தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. அப்படி சிலை தான் இருக்குது அப்படின்னா நல்லா தண்ணியில் அபிஷேகம் மாதிரி பண்ணி கூட எடுத்துகிட்டு அதுக்கு முருகர் சிலைக்கு நீங்கள் சந்தன குங்குமம் போட்டு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். முருகருக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக வாசனை நிறைய இருக்கிற மாதிரி பூ எடுத்து வச்சுக்கோங்க. முருகருக்கு பிடிச்ச பூன்னு பார்த்திங்கன்னா செவ்வரளி. கிடச்சா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூஜையை வடக்கு பக்கமாக சாமி போட்டோ வச்சு கூட செய்யலாம் முருகர் படத்தை. அப்படி இல்லைன்னா கிழக்கு முகமாக வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது வெத்தலை காம்பு இருக்கிற மாதிரி 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு வெத்தலையும் கிழிஞ்சிருக்கக்கூடாது, அழுக்கும் இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமான மஞ்சள் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. வெத்தலையோட நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு மணை அப்படி இல்லைன்னா பித்தளை தாம்பாளத்தட்டு, இதில் மணையாக இருந்தால் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதில் சர்க்கோண கோலம் போட தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற முருகரோட திருநாமத்தை எழுதி கோலப்பொடியில் அதற்கு மேலே வெத்தலையை விசிறி ஷேப்பில் வச்சு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா விசிறி ஷேப்பில் வச்சு ஏற்றுனீங்கன்னா ஒரே ஒரு அகலில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அது மாதிரி போட்டு ஏற்றிக்கலாம். சிகப்பு கலர் திரி தான் போடணும். அப்படி இல்லைன்னா பஞ்சு, சுத்தமான பஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த பஞ்சு திரி போட்டு கூட ஏற்றிக்கிட்டு வரலாம்.
நீங்கள் தீபம் ஏற்றும் போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நல்லா வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தில் 6 வெத்தலையோட காம்புகளையும் போட்டுருங்க. வெத்தலை வந்து சூடு ஆக ஆக வெத்தலையிலேருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அந்த வாசனை வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்பிக்கையோடு இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. என்னென்னா சில பேருக்கு சீக்கிரமாக இந்த பலன் கிடைக்கும், சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும். காரணம் என்னென்னா நம்ம கர்ம வினை தான். நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு வரேன். நல்லா சாமி கும்பிடுவேன், முறையாக தெரிஞ்சுக்கிட்டு கும்பிடுவேன். ஆனால் எனக்கு எதுவுமே சீக்கிரம் கிடைச்சது கிடையாது. ஆனால் கிடைக்கும், கண்டிப்பாக நிச்சயமாக நடந்திருக்கு. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு என்னைக்காச்சும் கிடச்சிரும் அப்படின்னு நம்பி தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். கிடச்சிருக்கு ஓரளவுக்கு. வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வரேன் அப்படின்னா என்னோடய இந்த நம்பிக்கை தான் காரணம். தெய்வத்தை மட்டும் என்றைக்குமே நம்ம வந்து கும்பிட்றத கைவிடவே கூடாது. நான் இதை சொல்லும் போதே நீங்கள் நல்லா இந்த ரெக்கார்டிங்கில் கேளுங்க. வள்ளி வந்து எனக்கு உத்தரவு கொடுக்குது பாருங்கள். எப்போவுமே என்னோடய குலதெய்வம் வந்து நான் எது நினச்சாலும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என் கூட பேசுவாங்க. இதுதான் ஒரு உதாரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும் போதே. இந்த வெற்றிலை தீபம் தொடர்ந்து முருகருக்கு ஏற்றிட்டு வர்றதுனால என்னென்னா தொடர்ந்து படிப்படியாக நம்மளோட கஷ்டம்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். கிடைக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதை நம்புங்க, நல்லதே நடக்கும். சோதனைகள்லாம் வரும் தான், அதெல்லாம் செய்யாத அளவுக்கு நமக்கு வந்து தடைகள் வரும். அதையும் தாண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வழிபாடெல்லாம் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வரணும். எனக்கும் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், இதை தொடர்ந்து நம்ம செய்யலாம். 48 நாள் விரதம் இருக்கணும். விரதம்னா நான் சொல்கிறது எனக்கு வந்து உடம்பு சரியில்லாததுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி எந்த மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் விரதம் இருக்கணும், ஒரு வேளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, பழம் பால் மட்டும் சாப்பிட்லாமா அப்படின்னு அன்றைக்கி என்னோடய உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் விரதமும் இருந்துப்பேன். நம்ம வந்து அப்படி வெறும் வயிற்றோடு எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக உடனே சீக்கிரமாக நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருவோம் இல்லைங்களா, 7:30க்கெலாம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு காலையில் 6 to 7 ஃபஸ்ட்டு வர்ற செவ்வாய் ஹோரையில் வந்து இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருங்க. எப்படியும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுவேன், எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். அது கூடவே இந்த செவ்வாய் ஹோரையில் வர 6 to 7 இந்த பூஜையும் நான் பண்ணிட்டு தான் வரேன். என்னோடய கடனெல்லாம் அடைஞ்சிடுச்சு. அடுத்தது சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். கட்டி முடிகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக ஏற்றிக்கிட்டு தான் வருவேன். 9 வாரங்கள் இல்லை, தொடர்ந்து நான் ஏற்றிட்டு வரேன். செவ்வாய் ஹோரை வர டைம் வந்து காலையில் 6 to 7, மாலையில் வந்து 1 to 2, இரவு வந்து 8 to 9 இந்த டைம் தான் வருது. ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் இதை வந்து ஏற்றுங்க. எப்போவுமே பாசிட்டிவாகவே யோசித்து ஒரு பூஜையை பண்ணுங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.